என்ன சத்யா, வந்ததுலேருந்து ஒரே யோசனையாவே இருக்கு. என்ன யோசனைன்னு தெரிஞ்சுக்கலாமா? இல்லைங்க, இவ்வளோ மாங்காய் இருக்குது பாருங்க. நான் இப்படிலாம் பார்த்ததே இல்லை. பார்த்துருக்கேன் மரத்தில் ஒன்று ரெண்டு மாங்காய் இருக்கும். இது இவ்வளோ கொத்து கொத்தாக அந்த தேங்காய் மரத்தில் இருந்த மாரி இருக்குது பாருங்க. அதான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஆசையாக இருக்குது, அழகாக இருக்குது மாங்காய். பறிச்சு சாப்பிட ஆசையாக இருக்குங்க. போ சத்யா, நீ எங்க ஆசையா பேசுவேன்னு பார்த்தா மாங்காவை பத்தியே பேசிட்டு இருக்க. சரியான மாங்காவா இருக்க. போங்க, மாங்காய் மாங்காய். சந்தோஷ் போங்கங்க. மாங்காய் தேங்காய் நல்லா தான் பேர் வைக்கிங்க. சொல்லுங்க, ஏன் உங்களுக்கு மாங்காய் பிடிக்காதா? எனக்கு மாங்காய்லாம் பிடிக்காதுப்பா, உன்னதான் பிடிக்கும். சத்யா சத்யா. அப்புறம் நாங்கள் நாளைக்கே ஊருக்கு போகலான்னு தான் இருந்தோம். அக்காவுக்கு நீ 2 நாளில் நிச்சயதார்த்தம் இருக்குல்ல, அதான் நிச்சயதார்த்தம்லாம் முடிச்சுட்டு தான் கிளம்பணும். நீ 2 நாளில் நிச்சயதார்த்தம்னு சொன்னாங்க. நீங்கள் வருவீங்களா? இன்வைட் பண்ணா கண்டிப்பா வருவேன். இன்வைட் பண்ணாட்டாலும் என் சத்யாக்காக வரலாம். ஆனா இது ஊருக்குள்ள ஆகிட்டு பத்தியா, வந்தா இது என்ன சொல்லாம வந்திருக்காங்கன்னு நினைப்பாங்க. அதான் பாக்கேன். இல்லை இல்லை, நீங்கள் சொன்னால் வந்தால் போதும். சொல்லாமல் எங்கேயும் இங்கே வரணும்னு அவசியம் இல்லை எனக்காக எல்லாம். அப்புறம் நம்ம கல்யாணத்தை பத்தி பேச சத்யா. இவ்வளவு கனவு இருக்கும் நமக்கு கல்யாணம், அப்புறம் வெளியூர் போறது அப்படின்னு எவ்வளவோ கனவு இருக்கும். அதை பத்தி பேசவே மாட்டிருக்க. மாங்காய் தேங்காய் அப்படி இப்படின்னு. போ சத்யாங்க. அதெல்லாம் நடக்கும்போது தன்னால் நடக்குங்க. அதை போட்டு யோசிச்சு இப்போ என்ன பண்ண சொல்லுங்கள். நமக்கு என்னவோ நாளைக்கே கல்யாணம் நடக்கிற மாதிரி தான். சொல்ல முடியாதுப்பா, நாளைக்கே கல்யாணம் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. என்னது, நாளைக்கேயா? நாளைக்கேன்னு நாளைக்கு ஒன்றும் இல்லை. சொல்லியும் ஒரு எக்ஸாம்பிள். ஒரு வேளை நாளைக்கு நடந்தா என்ன பண்ணுவ? என்ன என்ன பண்ணணும்? நாளைக்கே நடந்தால் உங்கள் கூடயே வர வேண்டியதான். நேற்று ஒரு கனவு சத்யா, நல்ல ஒரு கனவு. என்ன நீங்கள் உடனே சொல்லுவீங்க நமக்கு கல்யாணம் கழிகிற மாதிரி, நமக்கு எல்லாம் என்னது எல்லாம் போய் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி கனவு வந்துச்சுன்னு சொல்லுவீங்க. இல்லாட்டா நம்ம 2 பேரும் ஆளூர் குழந்தைய கையில் வச்சுட்ருக்கோன்னு சொல்லுவீங்க. வாங்கங்க, உங்கள் கனவும் நீங்களும் தான். என்னை பத்தி நல்லா புரிஞ்சு வச்சிருக்கே சத்யா. ஆமா சத்யா, நம்ம 2 பேரும் ஆளுக்கு கையில ஒரு குழந்தை வச்சிருக்க மாதிரி தான் கனவு. அது கனவா இல்லை நான் நினைச்சிட்டு படுத்தனால அப்படி வந்ததான்னு தெரியல. கனவெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் வராது. நீங்கள் அதையே யோசிச்சிட்டே படுத்திருப்பீங்க. அது கனவா உங்கள் மைண்டில் வந்திருக்கும். என்ன செய்ய, கனவாவது காணுவோமே தான் காணுங்க. கனவாவது சீக்கிரம் நடந்துடாதா அப்படின்னு ஒரு அல்ப ஆசை தான். போங்க சந்தோஷ், இப்போமே ஒன்றும் கல்யாணம்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம். கொஞ்ச நாள் கழியட்டுமே. ஏன் தான் அப்படி அவசரப்பட்டுட்டே இருக்கீங்களோ? சரியான அவசரம் கொடுக்க. நமக்கு என்ன 10 வயசும் 12 வயசுமா கல்யாண கனவு காணுறது தப்புன்னு சொல்லுறதுக்கு? கல்யாண வயசு வந்தாச்சுல்ல, கல்யாண வயசு வந்தா கல்யாண கனவு கண்டுதானே ஆகணும். போங்கங்க, நீங்கள் எங்கே அங்கே சுற்றி இங்கே சுற்றி எங்கே வரீங்க எனக்கு புரியுது. சார் பேசாமல் இருங்க. கல்யாணம் நடக்கிறதுனால நடக்கும். ஏன் சத்யா, நீ நினைக்கவே மாட்டே என்ன நம்ம லைஃப்பை பத்தி, ஃபியூச்சரை பத்தி, நம்மளோட குழந்தைங்களை பத்தி யோசிக்கவே மாட்டே என்ன? என்னை திட்டிகிட்டே இருக்க. நான் அதெல்லாம் போய் சொல்ல விரும்பலை. நானும் யோசிப்பேன். உங்களை மாதிரி எப்போவுமா யோசிச்சுட்டு இருப்பேன்? எப்போமாச்சும் யோசிப்பேன். சரி, எப்பமாவது நினைக்கிய, அது வரைக்கும் சந்தோஷம் தான். சத்யா, நீ போகாத சத்யா வீட்டுக்கு. எப்படி என்கேஜ்மெண்ட் முடிஞ்சாலும் நம்மளும் ஒரு என்கேஜ்மெண்ட் பண்ணிடுவோம். அப்படி இங்கே செட்டில் ஆயிரு. இனி நீ அங்கே போக வேண்டாம் சத்யா. எனக்கு உன்னை பார்க்கணும் போல இருக்கு அடிக்கடி. இங்கே என்ன நினைச்ச நேரத்துக்கு பார்த்துக்கலாம் வச்சுக்கலாம். அங்கே போனால் பார்க்கவே முடியாது. போங்கங்க, படிப்புலாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் கல்யாணம். நீங்கள் அதை எதுவும் சொல்லி என் மனசை மாத்திரன்னு ட்ரை பண்ணாதீங்க. அதெல்லாம் ஒன்றும் நான் மைண்டு மாற மாட்டேன். எப்படி நீ மாற மாட்டேன்? பாப்பமா, பேசி பேசி கரையை வச்சிருவோம். அந்த சந்தோஷம் பார்த்துக்கோ. ஹேண்ட் இந்த பெட்லாம் கெட்டாத. வேண்டாப்பா, நான் பெட்டும் கட்டல, உங்களை பேசி கரையும் வைக்கல. நீங்கள் கரைக்க வச்சாலும் வைப்பீங்க. உங்களை பற்றி எனக்கு நல்லா தெரியும். சரியான கள்ளன். புரிஞ்சுக்கிட்டா சரிதான். அதானே பார்த்தேன். என்கிட்ட பெட்டு கட்டி யாரும் ஜெயிச்சதா சரித்திரமே இல்லை. எங்க பெட்டு கெட்டேன் பார்ப்போம். அதான் வேணான்னு சொல்லிட்டேன்ல, விட்டுருங்க. ஐயோ, பெரிய ஆளாக தான் இருக்கீங்க நீங்கள். நல்லா ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஐயோ பாவம், ரொம்ப அமைதியான டைப்பு அப்படிலாம் நினச்சேன். பழக தானே தெரியுது சாரோட இதெல்லாம். என்ன என்ன தெரியுது சொல்லு. சொன்னதானே தெரிஞ்சுக்க முடியும். என்னை பத்தி என்ன தெரிஞ்சுக்கிட்ட சொல்லு சத்யா. போங்கங்க, நான் போகிறேன், விடுங்க. அக்கா வேற தேடிட்டே இருப்பா. அப்போதே வந்தேனா. கிளம்பட்டுமா? அது எப்படி நான் கிளம்ப விட்டுருவேன்? எங்க இப்ப போ பாப்போம். என்ன சந்தோஷ், என்னீங்க? யாராவது பார்த்தா பிரச்சனை ஆயிரும். என்னங்க சந்தோஷ்? ஆனாலும் உங்களுக்கு கொஞ்சமும் பயம் இல்லை. உங்கள் ஊர், உங்கள் தோட்டம் யாராவது பார்த்தா உங்களுக்கு தான் பிரச்சனை. அதான் நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன் சத்யா, யார் பார்த்தாலும் எனக்கு கவலையே கிடையாது. சந்தோஷ் என்ன தோட்டத்துக்கு தானே வரேன்னா காணும். நானும் சுற்றி சுற்றி பார்த்தாச்சு. சரி, வீட்டுக்கு இப்போ போவோம்.
போனே சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கான். ஐயோ, இது அந்த பொண்ணு இல்ல, இவங்க அம்மாக்கு தானே அடிபட்டுச்சு கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் சேர்த்தான். அந்த பிள்ளையில சந்தோஷம் என்ன இந்த பிள்ளைக்கு மேல படுத்திருக்கான். ஐயோ, இதுக்கு தான் கல்யாணம் வேணாம்னு சொல்லுதானா? இது என்ன நம்ம சந்தோஷா? நம்ம சந்தோஷம் நம்ம இப்படிலாம் நினைச்சு பார்க்கலையே. ஐயோ, மீனாட்சி தெரிஞ்ச என்ன போகுமோ? இதே அவன் கல்யாணம் வேணாம்னு சொல்லிட்டு இருக்கணும். ஐயோ, என்ன செய்ய? இப்படி வந்துட்டோம், பார்த்துட்டோமே, தெரியாம நம்ம கிட்ட வந்துட்டோம். என்ன சந்தோஷ், உங்களுக்கு என்ன அவ்வளோ தைரியமா? உங்கள் ஊரில் யாராவது பார்த்துருவாங்கன்னு சொன்னால் திடீர்னு இப்போ உங்கள் அம்மா இல்லை உங்கள் தங்கச்சி இல்லை உங்கள் அப்பாவே வைப்போமே. யாராவது வந்துட்டாங்கன்னு வைங்களா, என்ன பண்ணுவீங்க? ஒன்றும் பண்ண மாட்டேன். அப்படியே போய் ஜோடியாக காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட வேண்டியதான். ஈஸியாக இருக்கும்ல வீட்டில் பேசுறதுக்கு. என்ன நம்மளா போய் பேசி தயங்கி ஒரு ஆள் மூலமாக சொல்லி பேசுறதை விட இது அவங்களா பார்த்துட்டா ஈஸியாயிரும்ல விஷயம். அவங்க காலில் விழுந்தா நம்ம விஷயம் முடிஞ்சு போகும். சிம்பிள். ஆனால் நீங்கள் எப்படிலாம் யோசிக்கீங்க? உங்களை மாதிரிலாம் எனக்கு யோசிக்க வராதுப்பா. ஐயோ, என்ன இப்படி பேசுதான்? நம்ம கண்டு காணாம பேசாம வந்த மணிக்கு போயிருவோம். தெரியாத போலயே இருக்கலாம். எப்படிதான் போகுதுன்னு பார்ப்போம். இப்போ அவசரப்பட்டு மீனாட்சிட்டியோ சந்தோஷத்தையோ எதுவுமே நம்ம கேட்க வேணாம். இது வரைக்கும் போகுதுன்னு பார்ப்போம். சே, நம்ம மௌனம் இப்படி நினைக்கவே இல்லையே. அதான் நான் அன்னைக்கே நினைச்சேன், ஐசு 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 பாவம் பேசிக்கிட்டே இருக்கா, என்னன்னு கூட கேட்க மாட்டேங்கானே, இந்த பிள்ளை எப்படி கல்யாணம் பண்ண போறோம், எப்படி குடும்பங்களுக்கு போறோம்னு நினைச்சேன். இப்போம்லாம் நமக்கு விஷயம் புரியுது. சத்யா, எங்க அப்பா என்ன நல்லா புரிஞ்சு வச்சிருக்காங்க. எங்க அப்பா இப்போ பார்த்தாலுமே இல்லை, எங்க அப்பாட்ட தான் நான் இந்த விஷயத்தையும் சொல்ல போறேன். எங்க அப்பா மூலமா தான் நம்ம கல்யாணமே நடக்க போகுது. எங்க அப்பா எனக்கு ஃப்ரெண்டு மாதிரி. எங்க அப்பாட்ட எதுவுமே நான் மறைச்சதில்லை. ஆனா இந்த விஷயம் எனக்கு எங்க அப்பாட்ட எப்படி சொல்லுதுன்னு தெரியல சத்யா. எங்க அப்பா கண்டிப்பா நம்ம கல்யாணத்துக்கு அக்செப்ட் பண்ணுவாங்க. இது எங்க அப்பா புரிஞ்சுப்பாங்க என்ன மொத்தத்தில். அவ்வளவுதான். தங்கச்சி தான் கொஞ்சம் ஏதாவது சொல்லுவா, இருந்தாலும் பரவாயில்ல. அம்மாவை தான் எப்படி சமாளிக்க போறேனே எனக்கு தெரியல. அப்பாவை வச்சு தான் சமாளிக்கணும். ஓஹோ, அப்போ எந்த விஷயமும் மாமாட்ட சொன்னால் தான் நடக்கும், அப்படி தானே? நீங்கள் சரியான பயந்தாங்குழி. நாளைக்கு நானுமே கல்யாணம் கழிஞ்சு வந்தால் எந்த விஷயமும் மாமாட்ட சொன்னால் தான் நடக்கும். உங்கள்கிட்ட சொல்லி வேஸ்ட்டு, அப்படி தானே? சே, அப்படி சொல்ல வரல சத்யா. அப்படி யோசிக்காத. அப்பா எல்லாத்துக்குமே ஃப்ரெண்டு தான். பொதுவாக எந்த ஒரு பிள்ளைக்கும் அப்பா தான் முதல் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் எங்கள் அப்பாட்ட நான் அம்மாட்ட கூட நான் ரொம்ப ஷேர் பண்ணதில்லை இந்த விஷயமும். அம்மா என்ன எப்போவுமே கொஞ்சம் என்ன சொல்கிறதுக்கு கொஞ்சம் கோவக்காரங்க அந்த மாதிரி. அப்பா அப்படி இல்லை, எது சொன்னாலும் ஃப்ரெண்ட்லியாக பழகுவாங்க. அந்த மாதிரி தான் எவ்வளோ விஷயம் அப்பாட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த விஷயத்த மாதிரி எப்படி தொடங்க எப்படி ஷேர் பண்ணனே எனக்கு தெரியல. சாரு, இப்போ ஒன்றும் தொடங்க வேண்டாம், ஒன்றும் இப்போ நீங்கள் சொல்ல வேண்டாம். இப்போ உங்கள் திருவாயை மூடிட்டு இருந்தாலே போதும். கொஞ்ச நாள் கழியட்டு. எனக்கு படிப்பு கம்ப்ளீட் பண்ணும், ஏதாவது ஜாப் ட்ரை பண்ணும், அதுக்கப்புறம் தான் கல்யாணம். அதுக்கப்புறம் நான் படிப்புக்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு வேணால் சார் வீட்டில் அதை ஓப்பன் பண்ணுங்க விஷயத்த. அதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு வாயை திறந்துடாதீங்க சந்தோஷ், ப்ளீஸ். பார்ப்போம், என் மைண்டை பொறுத்து. சே, நம்ம பிள்ளை நம்மளை எவ்வளவு தூரம் புரிஞ்சு வச்சிருக்கு. சரி, வாழ்க்கைங்கிறது ஒர்க்க தான். அவனுக்கு பிடிச்சதா நம்ம செய்வோம். ஆனா இப்போ எதுவுமே வெளியே காமிச்சுக்கிட வேண்டாம். மீனாட்சிட்டையும் சொல்ல வேண்டாம், சந்தோஷத்தையும் சொல்ல வேண்டாம். பார்த்துக்கலாம். நான் என்ன அவன் தலையில் என்ன இருக்குன்னு நம்மளால முடிவு பண்ண முடியும்? கடவுள் முடிவு பண்ணியிருப்பாரு யாருக்கு யாருன்னு. அதுபடியே நடக்கட்டு. சரி, நான் போகிறேன். நீங்கள் விட்டால் இன்னைக்கு ஃபுல்லாக இருந்து என்கிட்ட பேசிகிட்டே இருப்பீங்க. நான் போகிறேன். திடீர்னு அக்கா ஏதாவது வந்துட்டு அது வேறு. நாளைக்கு நீ என்கேஜ்மெண்ட் இருக்குது, நாள் கழிச்சு இன்வைட் பண்ணால் நீங்கள் கண்டிப்பாக வரணும், பார்த்துக்கோங்க. ஓ, அந்த முண்டக்கண்ணே அவன் தானே மாப்பிள்ள அன்னைக்கு சொன்னான் நிச்சயதார்த்தம் இருக்கு கல்யாணம் இருக்குன்னு. அவன் கூப்பிட்டா கண்டிப்பா வரேன். அந்த முண்டக்கண்ணா உனக்கு அத்தான். ஓ, இவனை தான் அன்னைக்கு தூக்கி வச்சு பேசிட்டு இருந்த அப்படி தானே? ஏன், அழகாக தான் இருக்காரு. அவருக்கு என்ன குறை? அழகாக பெரிய கண்ணும், அழகாக சுருண்ட முடியும், அழகாக இருக்காரு. உங்களுக்கு தான் பொறாம. யாருக்கு? எனக்கா பொறாம? என்னோட அழகா இருக்கானா என்ன? சே, உங்கள் அழகுக்கிட்டெல்லாம் வர முடியுமா யாரும்? நீங்கள் ஒரு என்ன சொல்லலாம், ஒரு மன்மதன், ஒரு ராஜா, ஒரு தேசிங்கு ராஜா, அப்படி சொல்லிட்டே போகலாம். ஓ, மன்மதன் படம் அப்படின்னு தேசிங்க ராஜா அந்த படம் நீ பார்த்துருக்க அப்படி தானே? அதை வச்சு சொல்லுங்க. ஆமாம், கரெக்டாக சொல்லிட்டீங்களே. மன்மதன் சிம்பு படம், தேசிங்கு ராஜா நான் அந்த படம் பார்த்ததே இல்லை, சும்மா ஏதோ வாயில் வந்துட்டு. சரிங்க, நான் கிளம்புறேன். நீங்கள் பேசிக்கிட்டே இருப்பீங்க, விடவே மாட்டேங்க. இதான் ஒன்று உங்கள்கிட்ட. போங்க, நான் கிளம்புறேன். ப்ளீஸ் சத்யா, ஒரு 10 நிமிஷம் ப்ளீஸ். இப்படிலாம் பேச சந்தர்ப்பமே கிடைக்காது. இன்னைக்கு தான் மனசு விட்டே நம்ம பேசுகிறோன்னு பையன், அப்படி தானே? இவ்வளோ நாள் நம்ம மனசு விட்டு ஃபோனில் பேசியிருப்போம். நேரில் நம்ம ரெண்டும் தனியாக இப்படிலாம் நம்ம பேசினதில்லை எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ க்ளோஸாக. இன்னைக்கு தான் அதுக்குள்ளே டைம் கிடச்சிருக்கு. போகிறேன்னு சொல்கிறிய இரி சத்யா. ஆமாம், பார்த்தீங்களா, நம்ம இப்படி தனியாக இருந்து பேசினதே இல்லை. ஃபோனில் பேசியிருக்கோம், ஆனால் தனியாக இந்த மாதிரி மீட் பண்ணுற சந்தர்ப்பம் கிடைக்கல. பார்த்தீங்களா, இன்றைக்கி தான் மீட் பண்ணுறோம் தனியாக. என்ன சத்தி எங்கே போனான்னு தெரியலையே, காங்களே. சத்தி எங்கிட்டு போனேன்?
ஐயோ அக்கா சத்தம் கேக்கு, விடுங்க நான் போறேன். ஐயோ வந்துருவா போல இருக்கே, பயமா இருக்கு, போங்க.